Okay, repeat after me. This is my Bible. இது என் Bible. This is God's word. This is God's word. I will love it, I will love it, read it, read it, believe it, believe it, live it. live it. இது என்னுடைய பைபிள். இது என்னுடைய பைபிள். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை. நேசிப்பேன், நேசிப்பேன், வாசிப்பேன், வாசிப்பேன், விசுவாசிப்பேன், விசுவாசிப்பேன், அபியாசிப்பேன். அபியாசிப்பேன். Amen. Amen. Now we've been doing a series on the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான சில தொடர்ச்சி செய்தியா நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். We have seen what is the kingdom of God. We have seen kingdom of God as past, present and future. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் என்னவென்று பார்த்தோம். கடந்த காலம், நிகழ்காலம், வருகாலம் என்று சொல்லி We've seen the kingdom of God has already come but not yet. நாம் பார்த்தபடியாக தேவ ராஜ்யம் வந்துவிட்டது ஆனா இன்னும் இல்லை. We have seen the rewards you will get in the kingdom. We will see the ethics of someone who is a kingdom citizen. தேவ ராஜ்யத்திற்கு உண்டான பலங்களை குறித்து நாம் அப்படியாக கற்றுக்கொண்டோம். அது மட்டும் நெறிமுறைகள் என்று சொல்லி அந்த காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். And now we are looking at the enemies of the kingdom. இப்பொழுது ராஜ்யத்தினுடைய எதிரிகளை கொண்டு நாம் பார்க்க போகிறோம். Now in my previous sermon I spoke on warfare prayer. என்னுடைய இதுக்கு முன்பாக இருந்த செய்தியை நீங்க பார்க்கும் பொழுது நம்ம யுத்த ஜெபங்களை நாம் எப்படி ஏறெடுப்பது என்று சொல்லி நான் பேசினேன். You won't remember it unless you took down notes. At least you can go back and check. நீங்கள் இது ஞாபகம் இருக்கும் என்று சொன்னால் அல்லது நீங்க ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் குறிப்புகளை எழுதி கொள்ளுங்கள். So I want to continue on that and today I want to talk about knowing our enemies. அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கு எது பேச போகின்றோம் என்று சொன்னால் நம் எதிரியை அறிவது. There's a conflict of kingdoms right from the beginning. ஆரம்பத்திலிருந்தே ராஜ்யத்திற்கு ஏதோ ஒரு போராட்டங்கள் போய் கொண்டிருக்கிறது. God wants to establish his kingdom, the devil wants to establish his kingdom. ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். சத்ருவான அவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு எதிராக நிகராக செய்து கொண்டிருக்கிறார். We are living in the midst of a conflict between two kingdoms. எப்படிப்பட்ட ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொன்னா இரண்டு ராஜ்யத்தின் நடுவிலே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். We belong to either one of the kingdoms. இது ஒன்று இந்த ராஜ்யம் தேவ ராஜ்யம் அல்லது சத்ரு ராஜ்யத்தின் கீழாக ஏதாவது ஒரு ராஜ்யத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். You cannot sit on the fence. There's no middle path. We either belong to the kingdom of God or to the kingdom of the devil, whether we know it or we don't know it. நம் நடுத்தரத்தில் இருக்க முடியாது. ஒன்று நம் தேவ ராஜ்யத்தை அறிந்து அதுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அல்லது சத்ரு ராஜ்யத்தில் இருந்து அவனுக்கு நாம் கீழ்ப்படியதான் இருக்க வேண்டும். Since being in the kingdom of God, we have the kingdom of the enemy that becomes the kingdom of the devil that becomes our enemy. அதாவது நம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறதுனால சத்ருடைய ராஜ்யமானது நமக்கு ஒரு எதிரி களமாய் மாறுகிறது. And so today briefly we're going to be looking at knowing who our enemy is. So இன்றைக்கு நம்முடைய எதிரி யார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். When we talk about the enemy, let's not focus so much on the enemy. We need to look at the enemy, but our focus is upon our Lord and Savior Jesus Christ. எதிரியை குறித்து நாம் பேசும் பொழுது அதிகமா எதிரியின் மேலாக நம் கண்கள் இருக்காமல் நம் நாட்டம் இருக்காமல் நம்முடைய கண்களானது இயேசுவின் மேலாக தேவன் மேலாக இருக்க வேண்டும். Right from the start, let's have a look at this 1 John chapter 3 verse 8. ஆரம்பிப்போமாக நாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. 1 John 3:8. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Whoever makes a practice of sinning is of the devil, for the devil has been sinning from the beginning. The reason the Son of God appeared was to destroy the works of the devil. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். Colossians 2:15. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். He disarmed the rulers and authorities and put them to open shame by triumphing over them in him. துரதனங்களையும் அதிகாரங்களையும் உரித்துக்கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். In 1 John 3:8 we read Jesus came, one of the reason is to destroy the works of the devil. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு எதற்காக வந்தார்? பிசாசுடைய கிரியைகளை முறியடிக்க வந்தார். In Colossians chapter 2 verse 15, as we read in the Tamil, in the English if we read from verse 14, on the cross he made a public spectacle of the அதெல்லாம் நம்ம கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது சிலுவையின் மேல் அவர் என்ன செய்தார் சொன்னால் அவருடைய கிரிகளை அவர் முறியடித்தார் என்று சொல்லி வாசிக்க முடியும். So the enemy that we are looking at is a defeated enemy. Say amen to that. அதனால் நான் பார்த்து கொண்டிருக்கிற நாம் அறிய போகிற இந்த எதிரியானவன் அவன் தோற்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க.
Pastor, ஆமீன் நீங்க சொல்வீங்க. வீட்ல போனா அவன் காத்திருப்பான். You will ask her to say amen when you go back home waiting for us. Are you filled with fear or faith? ஓகே, நீங்க பயத்தோட இருக்கீங்களா? Or faith? அல்லது நீங்க விசுவாசத்தோட இருக்கீங்களா? If you believe, say aloud amen to that. So the enemy that we are dealing with is a defeated enemy. அதனால் நாம் பார்த்து கொண்டிருக்கிற எதிரியானவன் அவன் தோற்கடிக்கப்பட்ட எதிரி. So our focus is on our Lord and Savior who is the conqueror, who is the champion. அதனால் நாம் யாரை பார்க்க போகிறோம்? இந்த எதிரியானவன் வீழ்த்தடித்த ஜெயித்த தேவனை நாம் பார்க்க போகிறோம். See, the enemy knows that his time is short and his time is near. எதிரியானுக்கு தெரியும் அவன் நேரமானது குறுகின நேரமாக இருக்கிறது, அவன் நேரமானது வந்து விட்டது. Do you know the demons know there's a time appointed? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? பிசாசுக்கெல்லாம் தெரியும் அவங்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது சொல்லி. Most of you don't know because the way you look, you see, you don't know, but the enemies know. அநேகருக்கு தெரிய மாட்டேது. என்ன சொன்னா நீங்க பார்க்கிற விதமே தெரியுது, தெரியலையே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. Read Matthew chapter 8 verse 29. மத்திய 8ஆம் அதிகாரம் 29 வசனத்தை கேட்போமாக. அவர் அவர்களை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உனக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். And behold, they cried out, what have you to do with us, O Son of God? Have you come here to torment us before the appointed time? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். The demons know there is an appointed time when they will be tormented. When we know, we don't know, they know the time. அதாவது இந்த பிசாசுகளுக்கு தெரியும் அவர்கள் ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது, அந்த காலம் வரும்பொழுது அவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள் என்று சொல்லி இவர்களுக்கு தெரியும். Revelation 12 வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12. Thank you. ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். Therefore rejoice, O heavens, and you who dwell in them. But woe to you, O earth and sea, for the devil has come down to you in great wrath, because he knows that his time is short. பிசாசுக்கு தெரியும் அவனுடைய காலமானது கொஞ்ச காலம்தான் என்று சொல்லி. So the devil and the demons know there is an appointed time. Church, we need to know as well. சத்ருவனுக்கு நல்லா தெரியும் அவனுக்கு காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, நமக்கும் அதை அறிய வேண்டும். Okay, so in talking about the enemy, we need to know the enemy is a defeated enemy. God has allowed him around so that you and I can manifest the victory that we have in Christ Jesus. Amen. அதனால் இந்த எதிரி குறித்து பேசும்பொழுது அவன் குறித்து அதிகமாக நம்ம அதிகமாக கவனிக்காமல் இயேசு நமக்கு வந்தார், நமக்காக அந்த சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று நம்ம அப்படியாக நாம் படிக்க வேண்டும். Corrie ten Boom, now she and her sister during the Second World War, the family saved a lot of Jews from the Nazis and they were arrested, they were put in prison, they really suffered a lot for the Lord. Okay, Corrie ten Boom இப்படியாக அவர் சொன்ன ஒரு காரியம், அவர்கள் இந்த இரண்டாம் உலக போரில் இப்படியாக கிறிஸ்துவத்தின் நிமித்தமாய் அதிகமாய் துன்புறுத்தப்பட்டார்கள். She said this, knowing your enemy is the first step towards victory. அவர் சொன்ன ஒரு காரியம், உங்கள் எதிரியை அறிந்து கொள்வது வெற்றிக்கு முதல் அடியாகும். Knowing your enemy is the first step towards victory. உங்கள் எதிரியை அறிந்து கொள்வது வெற்றிக்கு முதல் அடியாகும். You take professional boxers. நீங்க இன்னைக்கு ஒரு குத்து சண்டைக்காரனை பார்த்தீங்கன்னு சொன்னால், before the match comes, part of his training is to watch his opponent's videos, his previous fights. He will watch to find out what is his strength, what is his strategies. He will look at the enemy and learn. அதாவது அவர்கள் குத்து சண்டைக்கு இறங்குவதற்கு முன்பாக, அந்த களத்திற்குள்ளாக இறங்குறதுக்கு முன்பாக கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்து அவன் அடிக்க போகிற எதிரியானவன் எப்படி சண்டை போடுகிறான், எந்த விதமாக குத்துகிறான், எங்க அவனுடைய பலன் இருக்கிறது, பலவீனம் இருக்குன்னு சொல்லி அவன் கற்றுக்கொள்வான். Therefore we who are in spiritual warfare, we need to know our Lord, we also need to know our enemy. ஆதலால் நாம் இந்த யுத்த களத்தில் இருக்கிற நாம் நம்ம தேவன் யார் என்று அறிய வேண்டும், அதே நேரத்தில் நம்முடைய எதிரி யார் வேண்டும் என்று சொல்லி நாம் தெரிய வேண்டும். In Genesis 12 we read about the ancient serpent. ஆதியாகமம் 12ஆம் வசனத்தில்
பழைய பாம்பு குறித்து நாம் வாசிக்கிறோம். The moment we read the ancient serpent, our mind will go back to the book of Genesis. அதாவது பழைய பாம்பு என்று சொல்லும்போது நம்முடைய சிந்தனையானது எங்க போகிறது? ஆதியாகமத்துக்கு போகிறது. Because there we read Satan through the serpent will tempt Adam and Eve. ஏன்னா அங்க வாசிக்கிறபடியாக சர்ப்பமானது ஆதாம் ஏவாளை என்ன செய்கிறது? இப்படியாக அவர்களை வஞ்சிக்கிறது சொல்லி பார்க்கிறோம். Now when God created the heavens and the earth, made everything beautiful, he will create man and a woman and he will give them a task. அதாவது ஆண்டவர் இப்படியாக ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பிறகு அவர்களை படைத்து முடிந்த பிறகு அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுப்பார். In Genesis 1:28, God will bless them. God will say rule over everything and God will say subdue it. Let's read Genesis 1:28. ஆதியாகமம் முதல் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. And God blessed them and God said to them, be fruitful and multiply and fill the earth and subdue it and have dominion over the fish of the sea and over the birds of the heavens and over every living thing that moves on the earth. பின்பு தேவன் அவர்களை நோக்கி அதை கீழ்ப்படித்து சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. Now this word caught my attention long time ago. பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த வார்த்தையானது கவனத்தை ஈர்த்தது. Everything God created was good because God himself said it is good, right? ஆண்டவர் படைத்த எல்லாமே நல்லதாக தான் இருந்தது சொன்னா தேவனே சொல்றார் நல்லதாக இருக்கிறது என்று சொல்லி. Enjoy their creation, rule over the creation. சிஸ்டார் காரியங்களை பார்த்தார், இவர்களை பார்த்து நீங்கள் அதை கீழ்ப்படுத்தி என்று சொல்லி ஒரு கட்டளை தருகிறார். Why subdue? ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? The word subdue means to bring under subjection by force. கீழ்ப்படுத்தி என்று சொன்ன வார்த்தையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில காரியங்களை கீழ்ப்படுத்தி வைப்பது. Strong's lexicon means Hebrew or Greek dictionary. Bring into bondage, force, keep under, subdue, bring into subjection. அதாவது லெக்சிகோன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து எபிரியலுடைய கிரேக்கோடைய அகராதியாக இருக்கிறது. அது சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் அந்த காரியத்தை கொண்டு வந்து அதை வலுப்படுத்தி அந்த காரியத்தை கீழ்ப்படுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி. The NET translation says, elsewhere the Hebrew word translated subdue means to enslave, to conquer. அதாவது NET translation இப்படியாக சொல்லுகிறது கீழ்ப்படுத்தி என்று சொல்லும் பொழுது அவர்களை அடிமைப்படுத்தி அல்லது அவர்களை வெற்றி சிறந்து. Why subdue? Why force? ஏன் கீழ்ப்படுத்த வேண்டும்? ஏன் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்? God's creation is good. Is he going to come against Adam and Eve? இங்க பாருங்க ஆண்டவர் படைத்த எல்லாமே நல்லதாக தான் இருந்தது. அந்த காரியமான எதிராக வர போகிறதா? Even the animals he named them. நீங்கள் அந்த மிருகங்களை பார்க்கும்போது கூட ஆதாம் தான் அவைகளுக்கு எல்லாம் பேர் விட்டது. God is telling Adam and Eve, go and rule the earth, but there's going to be something there that's going to come against you. You must subdue it. ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், போய்ட்டு இந்த உலகத்தை ஆளுகை செய்யுங்க, ஆனா ஒரு காரியமானது உங்களை எதிர்த்து வர போகிறது. அதை நீங்கள் அதிகாரப்பூர்வமாக ஆதிக்க செய்ய வேண்டும் என்று. There's something that's going to come and try to hinder you from ruling. அதாவது நீங்கள் அதிகாரத்துக்குள்ளாக நீங்கள் அந்த காரியத்துக்குள்ளாக போகாதபடிக்கு இந்த ஒரு காரியமானது எதிர்த்து உங்களுக்கு வரப்போகிறது. So in the commission that God gave to Adam and Eve to rule the earth, he also sort of warns them, listen, you have to subdue because there's something out there that's not going to keep quiet. So ஆண்டவர் கொடுத்த இந்த கட்டளையை பார்க்கும் பொழுது அதே நேரத்தில் ஆதாமை பார்த்து சொல்கிறார், எச்சரிக்கிறார், ஏதோ ஒரு காரியம் உன்னுடைய அதிகாரத்துக்கு எதிராக வர போகிறது, நீ கவனமாக இருக்க வேண்டும். There's going to be an intruder, a rebel. இப்படியாக உன்னை எதிர்த்து ஒரு காரியம் வர போகிறது. And we see that in Genesis chapter 3. இது 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். Satan enters using the serpent. He tempts Adam and Eve. And sadly, Adam and Eve did not take God's warning. சாத்தானானவன் இப்படியாக ஒரு சர்ப்பத்தின் மூலமாய் பூந்து இப்படியாக அவர்களை வஞ்சிக்கும்படிக்கு டெம்ப்டேஷன் கொடுத்தான். ஆனா கவலைக்குரிய காரியம் என்னன்னு சொன்னா கர்த்தர் கொடுத்த அந்த எச்சரிக்கைக்கு இந்த ஆதாம் ஏவாள் செவி கொடுக்கவில்லை. Instead of subduing, they were subdued. அந்த காரியத்தை கீழ்ப்படிவதற்கு பதிலாக இவர்கள் கீழ்ப்படிந்து போனார்கள். Now, behind every wicked ruler there is an enemy, that's the devil. அதாவது எல்லா ஆதிக்கத்துக்கு பின்பாக ஒரு 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 பலவீனமான அல்லது விக்கெட் கூட பொல்லாத ஒரு ஆவி. That's basically Satan. Now Isaiah 14, we'll read that 12
12 to 15. This is a passage that many people know because they will take this and talk about Satan. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 15 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். இந்த வசன பகுதி எடுத்து அநேக பேர் சொல்லுவார்கள் இது சாத்தானை குறிக்கிறது என்று சொல்லுவார்கள். There's another passage which maybe not many familiar with, but I found something similar. That's Exodus 15. இன்னொரு வசனம் இருக்கிறது, மேபி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் வசனம். இந்த வசனமும் பார்க்கும் பொழுது ஏசாயா 14வது அதிகாரம் ஒட்டி இருக்கிறது. Now Isaiah 14 is directly against the king of Babylon, but behind the king of Babylon is Satan. அதாவது ஏசாயா 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது பாபிலோன் ராஜாவை அப்படியாக எதிர்த்து கர்த்தர் பேசுகிறார். ஆனா அந்த பாபிலோன் ராஜாக்கு பின்பாக இந்த பொல்லாத ஆவி செயல்படுகிறதை அவர் சொல்லுகிறார். Exodus 15 is against Pharaoh, but behind Pharaoh is Satan. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் இப்படியாக பார்வோவின் எதிர்த்து ஆண்டவர் பேசுகிறார். ஆனா பார்வோனின் அதிகாரத்துக்கு பின்பாக ஒரு பொல்லாத ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. So what the king of Babylon thought and what Pharaoh thought, that is Satan's thoughts. அதனால் இந்த பாபிலோன் ராஜாவும் சரி பார்வோனிய ராஜா சரி அவருடைய சிந்தனையில் வருகிறது எல்லாமே சாத்தான் கொடுக்கிற சில காரியங்கள் தான். So let's read Isaiah 14:12 to 15. This is the king of Babylon, but we can apply to the spirit behind him to Satan. அதனால் ஏசாயா 14ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க போகிறோம். இந்த காரியத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். Now it is better in the English because of translation. Listen to the 5 I will. நல்லா கவனிங்க, ஆங்கிலத்தில் 5 I will, அதாவது நான் சொல்லி தமிழ்ல 5 காரியங்கள் இருக்கும். How you are fallen from heaven, O day star, son of dawn. How you are cut down to the ground, you who laid the nations low. You said in your heart. You said in your heart. What we speak in our hearts, God hears. நீ உன் இருதயத்துக்குள்ளாக சொன்னாயே என்று சொல்லும் பொழுது நம் இருதயத்துக்குள்ளாக எதெல்லாம் பேசுகிறோமோ தேவனால் அதை கேட்க முடியும். What we think is loud to God. நாம் எதெல்லாம் சிந்திக்க கூடுகிறோமோ அதெல்லாம் தேவனுக்கு அறிகிறார். And God is hearing what this fellow is thinking. So இவன் என்ன யோசிக்கிறான்னு சொல்லி தேவனுக்கு நன்றாக தெரிகிறது. And listen to the 5 I will. இந்த 5 I will நான் என்னவென்று பாருங்கள். I will ascend to heaven above the stars of God. I will set my throne on high. I will sit on the mount of assembly in the far reaches of the north. I will ascend above the heights of the clouds. I will make myself like the Most High. But you are 5 I wills, but this is God's judgment. இங்க பாருங்க, 5 நான் என்று சொல்லி இவனை சொல்லுகிறான். ஆனா கடைசியாக ஆண்டவர் எப்படி தீர்ப்பு அளிக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். But you are brought down to Sheol, to the far reaches of the pit. Now compare that with Pharaoh, Exodus 15. ஆனால் இப்பொழுது என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் பார்வோனுடைய காரியங்களை பார்க்க Verse போகிறோம். 9 and 10. 9 10 வசனம். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்கள் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். The enemy said, I will pursue. I will, again listen to the 5 I wills. சரி பாருங்க, 5 காரியங்கள் வருது. I will pursue, I will overtake, I will divide the spoil, my desire shall have its fill of them. I will draw my sword, my hand shall destroy them. You blew with your wind, the sea covered them, they sank like lead in the mighty waters. Now you have Isaiah 14, Exodus 15, what the enemy said, 5 I will, but the end, king of Babylon went down to Sheol, Pharaoh sank like lead. அதாவது நீங்கள் ஏசாயா 14ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது நான் என்று சொல்லி இந்த ராஜா, ஆனா கடைசியில பார்க்கும் பொழுது
இவன் பாபிலோன் ராஜா அப்படியாக பாதாளத்தில் தள்ளப்பட்டான். ஆனா பார்வோனை பார்க்கும்போது ஈயம் போல அவன் அமிழ்ந்து போடப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். In Isaiah 14 we see Satan's purpose against God. ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல சாத்தானுடைய குறி என்னவாக இருந்ததுன்னு சொன்னால் In தேவனை Exodus எதிர்த்து. 15 we see Satan's purpose against God's people. ஆனால் யாத்திராக 15ஆம் அதிகாரத்துல சாத்தானுடைய அவன் யாருக்கு எதிராக வந்தான்? ஜனங்களை எதிர்த்து வந்தான். In Isaiah 14 we find out through the king of Babylon Satan wants to become God or equal to God. அதாவது ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது சாத்தானவன் தேவனை போல மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டான். In Exodus 15 through Pharaoh we find out that Satan wants to destroy God's people. இங்க யாத்திராக 15ஆம் அதிகாரத்துல சாத்தான் தேவனுடைய ஜனங்களை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி அவன் தெரிந்து கொண்டிருந்தான். Now the devil is a vicious, cunning, sneaky, influential and powerful but a defeated enemy. அவன் கொடூரமானவன், தந்திரமானவன், வஞ்சகம் உள்ளவன், தாக்கம் செய்ய உடையவன், பலன் உள்ளவன், ஆனாலும் அவன் தோற்கடிக்கப்பட்ட ஒரு எதிரி. Some may not like me saying he's powerful. Okay, let's leave that aside. He is doing a lot of damage. அதாவது அநேகர் இப்படி சொல்வார்கள், அவனுக்கு வல்லமை இல்ல, பலன் இல்ல சொல்லுவாங்க. பரவாயில்லை, ஆனால் நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் அநேக சேதங்களை கொண்டு வருகிறான். Listen, let's not put him very high. அதாவது கவனிங்க, அவனை நம்ம ஒரு ரொம்ப உயர்ந்த இடத்துல வைக்காமலும், and we become fearful. Even Christians are fearful. உயர்ந்த இடத்துல வைத்து கிறிஸ்தவர்களே அவனை பார்த்து பயப்படுறாங்க. Some are afraid to command the devil. சிலர் சாத்தானே அவனை கட்டளையிடுறதுக்கே பயப்படுறாங்க. Because he will come and disturb. ஏன்னா அவனை கட்டளையிட்டா அவனை என்ன செய்ய, நம்மள கச்சூர் பண்ணுவான். Listen, you are in a warfare. நல்லா கவனிங்க, நீங்க அப்படியாக ஒரு போராட்டத்தில் இருக்கீங்க. Fear can create devils that don't exist. அதாவது நமக்கு பயம் இருக்கு, அரண்டு கண்களுக்கு எல்லாமே பிசாசாக தான் மாறும். Some demons have been created out of fear. சிலர் பயத்திலே பிசாசு உண்டாக்கிட்டாங்க. There's no demon, fear creates it. பயம் அத பிசாசு அங்க இல்ல, ஆனா உங்க பயமே அது பிசாசா நிக்குது. Oh, if you stop by the road and you want to go and answer nature's call, you want to pee, if you see a big tree, நீங்க உங்களால தாங்க முடியல, ஒண்ணுக்கு போனோம், ரோட்டு ஓரத்துல ஒரு பெரிய மரத்தை பாக்குறீங்க. சரி, அந்த மரத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த மரத்துல ஒரு டத்தோ உட்கார்ந்திருப்பாரு. டத்தோ chuchuma kencing. Who you talking to? யார்கிட்ட பேசுறீங்க? Who you talking to? யார்கிட்ட பேசுறீங்க? This one datto that you saw. அங்க ஒரு டத்தோ உட்கார்ந்திருக்கு, நீங்க பாத்தீங்களா? எந்த டத்தோ? Fear creates all of that. பயம் இது எல்லாம் உருவாக்குது. Sometimes you go to a certain place, you don't disturb me, I won't disturb you. சில இடத்துக்கு நான் போகும்போது இந்த கோடு தாண்டி நானும் வர மாட்டேன், இந்த கோடு தாண்டி நீயும் வரக்கூடாது. Who you talking to? யார்கிட்ட பேசுறீங்க? Anybody answered you? யாராவது பதில் கொடுத்தாங்களா? Fear creates. இந்த மாதிரியான பயங்கள் என்ன ஆகுது, உண்டாக்குகிறது. Some stories that we hear were created out of fear. அதாவது சில கதைகளை நம்ம கேட்கும் பொழுது அந்த கதையானது எப்படி தான் உருவாக்கப்பட்டது? நம் பயத்தினால் உருவாக்கப்பட்டது. My grandfather saw a demon. எங்க தாத்தா பேயை பார்த்தாரு. Not the grandmother, but my grandfather saw a demon. எங்க தாத்தா பேயை பார்த்தாருன்னா எங்க பாட்டி இல்ல, எங்க தாத்தா பேயை பார்த்தாரு. One day, slow கடிச்சிருக்குது. Okay, one day, it's okay. You are faster than the rest. புரியுதா? One day, this was when I was, a bachelor living in a one-room flat. இந்த மாதிரி நான் ஒரு நாள் என்னுடைய தனியாக நான் தங்கி பொழுது ஒரு ஃபிளாட்ல, one-room flat, very small flat. If you enter, maybe the second row is the wall. அதாவது ரொம்ப சிறிய ஒரு இடமா இருக்கிறது. நான் உள்ளுக்கு பூந்தோனே இந்த செகண்ட் ரோ தான் அந்த ஒரு வால். That's the, what do you call that, the living room and then the bedroom. அதுதான் ஹால், அதுக்கு அப்புறம் ஒரு அறை. So I came back from church, சபை விட்டு வந்த பிறகு opened the door, கதவு திறக்கிறேன். sitting there, this size with this big head staring at me. கதவு திறந்தோனே ஒன்னு அங்க உட்கார்ந்து இவ்வளவு பெருசா இவ்வளவு பெரிய தலையா என்னை பார்த்து முறைச்சிட்டு இருக்கு. You know how it feels when you open the door sitting and staring at you? எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க கதவு திறந்த பிறகு ஒன்னு உங்களை பார்த்து முறைக்குதுனா துப்புன்னு அடிச்சிச்சு. Someone else or I could have run and say, I saw a demon. யாராவது இல்ல நான் என்ன செஞ்சிருக்கலாம், ஓடி போயிட்டு பேய பார்த்த சொல்லி அரண்டு இருக்கலாம். No matter what anyone says, I saw with my own eyes sitting there staring at me. யார் என்ன சொன்னாலும் என் சொந்த ரெண்டு கண்ணால என்னை பார்த்து முறைச்சதை நான் பார்த்தேன்.
I got a bad habit, I start staring back. ஸோ எனக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. யாராச்சும் முறைச்சி பார்த்தாங்கன்னா நான் என்ன செய்வேன்? முறைச்சி பார்ப்பேன். Stood there and stared. நீ முறைக்க நானும் முறைச்சி பார்த்தேன். Then I realized it was my single sofa with a helmet on top. அப்பதான் உணர்ந்தேன் அங்க ஒரு நாக்காளி அதுக்கு மேல ஒரு ஹெல்மெட் இருந்துச்சு. Good thing I stood there and looked at it. பரவாயில்ல, நல்ல வேளை அதை பார்த்து நான் முறைச்சேன். Otherwise I would run out and say, I saw. அதை ஓடி போய் சொல்லியிருப்பேன், நான் பார்த்தேன். Run to my mother's house and say, I don't want to go back to that flat again. நான் போயிட்டு எங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பேன், இனிமேல் அந்த ஃபிளாட்டுக்கு நான் போக மாட்டேன். One day I was sleeping, I sleep on low mattress. ஒரு நாள் இப்படியாக நான் இருக்கும் பொழுது மெட்ரஸ் மேல தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது I don't know 2-3 AM maybe. ஒரு 2-3 மணி காலையில just open my eyes. கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது floating in mid and staring. என்னை நேரா பார்த்து அப்படியாக ஒன்னு பறந்து பார்த்துட்டு இருக்கு. The first moment கண்ணை திறந்து பார்த்தனே floating and staring at me. பறந்து. And I got a bad habit. start staring back. மிதந்து பறந்து எனக்கும் கிட்டத்தட்ட எனக்கு கெட்ட பழக்கம். So lying there I was staring at it. நானும் அப்படி கண்ணை திறந்து திருப்பி பார்த்தேன். There is in the name of Jesus nothing like that, just you stand, I stare at you. அதாவது நீ என்னை பார்க்கற, நானும் உன்னை பார்க்கறேன். Then I realized it was a shirt hanging on the hanger. அப்பதான் என்னுடைய சட்டை அந்த ஹேங்கர்ல மாட்டி இருக்குது உணர்ந்தேன். Dark and then the street light. It seemed like something was floating. I'm glad I did not run shouting. Otherwise I would have believed I saw with my own eyes. அந்த வெளியிருந்து வர வெளிச்சத்துக்கும் இந்த சட்டைக்கும் அந்த காத்துக்கும் பார்க்கிறதுக்கு என்னமோ மிதந்து என்னை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ உணர்ந்த பிறகுதான் நான் சட்டைன்னு உணர்ந்தேன். இல்லைன்னா வெளியே என்ன சொல்லியிருப்பேன், நான் என்ன பார்த்தேன்? Fear creates demons that don't exist. அதாவது அரண்டவன் கண்களுக்கெல்லாம் பேயாதான் மாறும். And fear causes some Christian to put the devil on top and then you're afraid to talk about the devil. ஒரு நம்ம அப்படியாக பிசாசனை உயர இடத்துல வைத்துட்டு அவனை பத்தி பேசக்கூடாது அந்த மாதிரி இருக்காம. The other extreme is where we Pentecostal charismatics make is we make a lot of fun about the devil and we put him below where the Bible puts him. இன்னொரு கோணத்துல பார்த்தீங்க சொன்னா இந்த பெந்தகோஸ்தே charismatic செய்யற ஒரு காரியம் என்னவென்று சொன்னா கிறிஸ்தாசனை நான் மிதிக்கிறேன், நடக்கிறேன், பல்லில்லாதவன் அப்படிலாம் சொல்லி அவனை வந்து கேலி we make all kinds of jokes and we laugh at him. You go and check the New Testament, the way the Lord and the apostles they present the devil very differently. அதாவது நீங்க நம்ம எல்லாம் பார்த்து கேலி செய்து அவனை கீழே போட்டு நசுக்கி என்னமோ சொல்லலாம். நீங்க புதிய ஏற்பாடு வாசிப்பீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து சரி பவுலும் சரி பிசாசை எங்க வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க பார்க்க முடியும். Look at the damage he is doing. கவனிங்க, அவன் செய்த சேதங்களை சுத்தி பாருங்க. Look at the mess Christians are in. கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஒரு பெரிய மெஸ்ஸ பாருங்க. Look at the mess Christians churches are in. கிறிஸ்தவ சபைகள் இருக்கிற ஒரு பெரிய சேதத்திலே எப்படி இருக்கிறார்கள் பாருங்க. All over the world. உலகமெங்கிலும். Oh, the youths are, they're going the wrong way. Oh, marriages are broken. Oh, the devil. சொல்ல தெரியல. வாலிபர்கள் இப்படியாக தவறி போறார்கள். அது மட்டுமல்ல இந்த திருமணம் செய்தவர்கள் எல்லாம் பிரச்சனையாக தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் தானே. Let's pray against him. But then somebody makes a joke, you laugh. அதாவது அவனை எதிர்த்து ஜெபிப்போம் என்று சொல்லி போட்டு நம்ம என்ன செய்ய நம்மளே கேலி செய்து கொண்டிருக்கிறோம். My joke you can laugh because it's okay, but charismatic preachers, one of the things we have done is we like to hear very positive things. We like to hear it. Check and see whether it is in line with the scriptures. The charismatic உடைய பிரச்சனை என்னன்னா நாம் கேட்பதெல்லாம் நம்ம பலப்படுத்த வேண்டும், எல்லாம் பாசிட்டிவா இருக்கணும் சொல்லி நம்ம யோசிச்சிட்டு இருக்கோம். ஆனா நம் வேதத்தை நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Don't put him above, don't put him below, put him where the Bible puts him. அவனை ஏதோ ஒரு இடத்துல எட்ட முடியாத இடத்துல வைத்து அல்லது ரொம்ப கீழே தரமட்டமா வைக்க வேண்டாம். வேதாகமம் அவனை எப்படி எங்க சொல்லுகிறதோ அந்த இடத்துல நம்ம வைப்போமாக. I said this before based on 1 Peter 5:8. Don't be afraid but be alert of the adversary. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-11 வசனத்தை எழுதி கொள்ளுங்க. இந்த காரியத்தை இது ஒரு சொல்லு இருக்கிறது. அதாவது அவனை குறித்து நாம் பயப்பட வேண்டாம், ஆனா அவனை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Can you say amen to that? ஆமென் சொல்லுவோமா? Are you afraid? பயமா இருக்கா? Are you afraid? பயமா இருக்கா? In the book of James we read, resist the devil and flee from you. யாக்கோபு புத்தகத்தை வாசிக்கிறோம், அவரை கடிந்து கொள்ளுங்கள் அவன் ஓடி விடுவான் என்று சொல்லி. Resist. கடிந்து கொள்ளுங்கள். And he will do what? அவன் என்ன செய்கிறான்? அண்ணன் நடப்பானா? He will flee. ஓடுகிறான். So don't be afraid of him. பயப்படாதீங்க. In 2 Corinthians 2:11, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது we read that we are supposed to know the schemes of the enemy. நாம் வாசிக்கிறோம் நம்ம எல்லோருக்கும் அறிய வேண்டிய தந்திரங்கள், அதாவது
சாத்தானுடைய தந்திரங்கள். We are supposed to know. நம்ம எல்லாரும் அறிய வேண்டிய காரியம் அது. Problem why many are ignorant, we don't check the scriptures, or even when a sermon is given, we don't bother to listen. So we live ignorantly of our own enemy. பிரச்சனை என்னன்னா நம்ம ஏன் அறியாம இருக்கோம்னு சொன்னா வேதத்தை சரியா வாசிக்கிறது இல்ல, அந்த பிரசங்கம் பண்ணும்போது சரியா கேட்கறது இல்ல, குறிப்புதை எடுக்கிறது இல்ல, சரியா கேட்கறதும் இல்ல, அதனால தெரியல. So we are in a battle but we don't know the enemy. சோ நமக்கு என்ன யுத்த காலத்துல இருக்கிறோம், ஆனா நம்ம எதிரி யாரும் நமக்கு தெரிய We are மாட்டேங்குது. not close with the champion, we don't know the enemy. சோ We are not close with our champion and we don't know the enemy. வெற்றி சிறந்தவர் கூடாக நம்ம ஒண்ணா இருக்காததுனால நம்ம எதிரி யாருன்னு தெரியாம இருக்கிறது. Now, when I look at the scriptures, I see 4 phases of the enemy. அதாவது நம்ம வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது எதிரியான குறித்து 4 கட்டங்களை நாம் பார்ப்போம். Number 1, he comes as the tempter. முதலாவதாக அவன் ஒரு சோதனைக்காரன். Okay, you can write down Matthew 4:3. எழுதிக் கொள்ளுங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். Matthew chapter 4 verse 3. மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். And 1 Thessalonians 1 தெசலோனிக்கர் chapter 3 verse 5. 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 Thessalonians 3:5. 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். He comes to tempt us. அவன் நம்மை சோதிக்கும்படிக்கு வருகிறான். Not only to commit sin but also to drag us away from Christ. அதாவது நம் பாவம் செய்யும்படிக்கும் அல்லாமல் கிறிஸ்துவை விட்டு விலக்குவதற்கு அவன் முயற்சி செய்கிறான். The devil knows who to give what and from whom what to take. சாத்தானுக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுத்தா சரியா இருப்பான், யார்கிட்ட என்ன எடுத்தா சரியில்லாம போவான்னு சொல்லி. யாருக்கு என்ன கொடுத்தா போயிடுவான் இயேசு விட்டு, யாருக்கிட்ட என்ன போடுங்கன்னா இயேசு விட்டு போயிடுவான்னு அவனுக்கு தெரியும். He knows if I give this to this fellow, he will leave Christ. அவன் நல்லா தெரியும் இது நான் கொடுத்தனா அவன் இயேசு விட்டு போயிடுவான். If this fellow I take it away, he will leave Christ. இவன்ட்ட இருந்து இதை எடுத்துட்டா அவன் இயேசு விட்டு போயிடுவான். Some people pray for money, got money, you don't see them anymore. சில பேரை பார்க்கும்போது எங்களுக்கு பணம் இந்த ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் ஆண்டவர் பொழிவாரு கொடுப்பாரு, ஆனா அந்த ஆசீர்வாதமே அவங்களை மறிச்சிரும். One person came long time ago. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருவர் வந்தார். Pastor, we are starting this new business, please pray for us. பாஸ்டர் இந்த புதிய ஒரு தொழில் எடுத்து நம்ம ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. And this businessmen have this, all businessmen will come for prayer, they always say this. தொழில் செய்கிற எல்லாமே சொல்லுகிறது இதுதான் அடிக்கடியான வார்த்தைகள். Pastor, we do well, we like to help the church. ஆண்டவரே, இது ஆண்டவரே இல்ல பாஸ்டர், நாங்க நல்லா சம்பாரிச்சோனா சபைக்கு நாங்க செய்ய மனதுலகராக இருக்கிறோம். They think if you say like that, pray extra, rub the head, everything. நினைச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியாக அவங்களுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவா ஜெபம் பண்ணி மண்டபம் மட்டும் சுத்தி. You give to the Lord. நீங்க கொடுக்க வேண்டியது ஆண்டு கொடுங்க. No need to tamba the one as if you say that I want to pray with both. நீங்க சொல்லி நாங்க வந்துட்டு அப்படி நினைக்காதீங்க. We always pray for everyone to be blessed, right or not? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆமென். 2 weeks later missing. 2 வாரம் கழிச்சு காணாம போயிட்டாங்க. Brother, Pastor, I was very busy preparing proposal. பிரதர் என்ன ஆச்சு பிரதர்? ப்ரொபோசல் செஞ்சு ரொம்ப பிஸி அளவுல ப்ரொபோசல் செஞ்சிட்டு இருக்கேன். During service time sitting at home and doing a proposal. அதாவது இங்க ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம நீங்க வீட்ல உட்கார்ந்து செய்றீங்க, ப்ரொபோசல் செய்றீங்க. 2 hours, go back to your proposal. 2 ஹவர் தானே, 2 ஹவர் முடிச்ச பிறகு மீதி இருக்கிற 22 ஹவர்ல போய்ட்டு ப்ரொபோசல் செய்யுங்க. After some time our friend is missing, business also gone. கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் காண போயிட்டாரு, அவர் எடுத்து செஞ்ச தொழிலும் அப்படி மடிந்து போயிருச்சு. நீ proposal போட்டா அவனும் proposal போட்டுருந்தான். You was writing a proposal, the devil also was writing a proposal for you. Proposal, you propose, நான் propose பண்றேன். You are doing a proposal. He knows what to give, what to take. அவனுக்கு தெரியும் எது கொடுக்கணும் எது எடுக்கணும். Young people listen this, I know you won't listen but listen. வாலிபர்களே கேளுங்க, கேட்க மாட்டீங்கன்னு தெரியும். Because for years I've been saying but nobody listens. Okay, வாலிபர்களே பல வருஷமா சொல்றேன், கேளுங்க சொல்றேன். One of the ways he wants to drag you away from the Lord is not bringing bad friends or making you do bad things, but bringing wrong relationships. அதாவது உங்களை வாலிபத்தை யாரும் கேட்கறது இல்லை. இவ்வளவு நேரம் சொன்னார் தானே, என்ன சொன்னார் கேட்டா யாரும் எல்லாரும் தலை வேற இடத்துல இருந்துச்சு. நாங்க வாலிபர்களே உங்களுக்கு சாத்தா அப்படித்தான் எடுத்துட்டு போவோம். ஐயோ எனக்கு தப்பான குடும்பம் தப்பான நண்பர்கள் இல்லைங்க, நீங்க சூஸ் பண்ற இந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். நாளைக்கு Facebookல வரும். அப்படியா? Some people still living in 1950s. You can put whatever comments you want against me. I will say this again. One of the common thing that the devil is doing all over young people grew up in church, drags them away. How? Bringing a relationship. ஒரு பொதுவான காரியத்திரமா நிறைய வாலிபர் ஏன் தப்பான வழியில போறாங்க என்று சொன்னால், சபையில இருந்து கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு நல்ல தம்பி டான்ஸ் எல்லாம் ஆட்டு கடைசியில வந்துட்டு
Yeah, they can dance, they can sing, they can fly. You ask them to preach, we will lose. நல்லா தம்பி டான்ஸ்லாம் ஆட்டு கீபோர்ட்லாம் விளாண்டு அப்படியே விளாண்டு கடைசியில் வெளியே போய் பார்த்தா அவருக்கு தனியா இருக்கும் ஒரு செட்டப். My job is to preach. என் வேலை வந்துட்டு பிரசங்கம் பண்றது தான். I can see the young one. நீ சொல்லுப்பா. இந்த வாலிபரை பார்க்க முடியுது. சொல்ல வேண்டிய Parents, pray for your kids. பெற்றோர்களே உங்க பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும்? அவங்கள ஜெபிங்க. Spiritual warfare for your kids. ஆவிக்குரிய யுத்தம் நீங்கள் செய்ய வேண்டும். Not just God bless my child, God bless my child. You have to pray for your kids, not once in a while. Every time when you pray, do spiritual warfare. You tell the devil, stay away from my kids. And நீங்க வந்து இப்படியாக ஏதோ ஒரு நாள் இல்ல, ஏதோ ஒரு காரியத்துல இல்ல, ஏதோ ஒரு நாள் எப்பவுமே உங்க ஜெபிக்க வேண்டும். இப்படியாக ஆண்டவரே இந்த தீமை விட்டு என்னுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். சொன்னா கேட்க மாட்டேங்குது pastor. They're not listening to me. That fellow, if you speak after some time, he will listen. அதாவது பிசாசே அப்ப நீங்க எங்க இருக்கீங்க நல்லா யோசிங்க. பிசாசே சொன்னா கேக்குறான். After you keep on hitting him, after some time he'll take his hands off. They don't listen, you don't worry. That fellow will listen. அதாவது நீங்க அடிக்க அவன் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன கையை எடுத்துருவான். அவங்க உங்க பிள்ளைங்க கேக்குறாங்களோ இல்லையோ பிசாசை கேட்டு கையை எடுத்துருவான். The devil is more obedient than your kids sometimes. உங்க பிள்ளைங்களை விட நம்ம பிள்ளைங்களை விட இப்படி வரேன் நம்ம பிள்ளைங்களை விட பிசாசனை எவ்வளவு கீழ்படிந்து போறான். Listen, spiritual warfare is not an option. Parents, you want to save your kids, not listening to you, you do spiritual warfare. அதாவது ஆவிக்குரிய யுத்தம் முக்கியமாக இருக்கிறது. பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்காம இருந்தா நீங்க என்ன செய்யணும்? முழங்காலுக்கு போங்க. The fellow at the back, keep banging him. அடிங்க, அவனையும் அடிங்க, இவனையும் அடிங்க. Jab, hook, right hook, left jab, whatever, keep on giving. சொன்னதெல்லாம் அவனுக்கு செய்யுங்க. Amen. ஆமென். Okay, quickly. Number 2, accuser. இரண்டாவது பழி சுமக்கிறவன். You can Revelation 12:10. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். Revelation 12:10. Zechariah 3:1. ஜெகரியா 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். Revelation 12:10 and Zechariah 3:1. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். He accuses. அவன் பழி சுமத்துகிறான். Not just saying you have done something wrong, he can pull guilt on you. You're not worth it. You know, you've done all of these things, God will accept you. He can put that kind of guilt. அதாவது உங்களை தப்பு செய்ய மட்டும் தூண்ட மாட்டான். ஆனா உங்களுக்குள்ளாக என்ன வைப்பான்? அவன் ஒரு குற்ற உணர்ச்சி வைத்துக் கொண்டே இருப்பான். நீ உகந்தவன் அல்ல, நீ கர்த்தருக்கு முன்னுக்கு போக முடியாது, நீ என்னதான் ஊழியம் செய்ய கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டா சொல்லி குற்ற உணர்ச்சி வைத்துக் கொண்டே இருப்பதான். எந்த மூஞ்சி வச்சு நீ சர்ச்சுக்கு போ, அதே மூஞ்சி சர்ச்சுக்கு வாங்க. God, you come, God will accept it. புரிஞ்சா? You think you can go and worship in church and God will accept you? This is one of the ways he put guilt. நீங்க நினைக்க அத சொல்லும் மனசுல நீ இவ்வளோ பண்ணிட்டு காலையில போய் ஆராதிக்கிறிய ஆண்டவனை ஏத்துக்குவாரா அப்படி உங்களை தூண்டுவான். You done something wrong, get up, ask the Lord for forgiveness, repent, come back. He's the only solution. தப்பு செஞ்சீங்களா? ஆண்டவருக்கு முன்பாக வந்து மன்னிப்பு கேட்டு தேவனோட கைக்குத்து போங்க, முடிஞ்ச அவ்வளவுதான். Wilmington in his book said, as a tempter he will say, you can get away with it. But once you do the sin, he'll become the accuser, you will never get away with it. அதாவது what's his name again? வில்மிங்டன் இப்படியாக சொல்லுகிறார். என்ன சொன்னா ஒரு சோதனைக்காரன் எப்படி சொன்னா இது நீ செஞ்சுட்டு தப்பிச்சிடலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவான். ஆனா நீங்க செஞ்ச பிறகு மாட்டினியா செஞ்சிட்டியா நீ கர்த்தர் முன்னாடி போக முடியாது. The tempter becomes the accuser. இப்ப சோதனைக்காரன் உங்களை பழி சுமக்கிறவனா வருகிறான். Number 3, deceiver. மூன்றாவதாக நம்மள வஞ்சனை செய்கிறான். This is a common thing he does, deception. வஞ்சிக்கிறான் என்று சொல்லும்போது இது ஒரு பொதுவான காரியம். Revelation 20. வெளிப்படுத்தின விசேஷம் Revelation 20வது அதிகாரம் verses 8 and 10. 8வது வசனம் 10வது வசனம். Verses 8 and 10. 8வது வசனம் 10வது வசனம். You can also, okay, never mind. Number 4, destroyer. நான்காவதாக அவன் அழித்து போடுகிறாய் காணப்படுகிறான். Revelation 9:11. வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 11வது வசனம். Now, I've read in a book that says when Satan becomes the dragon, the destroyer, that is his weakest point. அதாவது நான் ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன். சத்ருவான எப்பொழுது ஒரு வலு சர்ப்பமாய் மாறுகிறானோ அதுதான் அவருடைய பலவீனமான ஒரு இடம். Because he has tried everything, didn't work, he wants to kill you.
அவன் எல்லாத்தையும் அவன் செய்தான். உங்களை சாகடிக்க, அதாவது உங்களை ஒன்று செய்ய முடியல, இப்பொழுது உங்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி துணிந்து வருகிறான். This is where persecution comes. We die as martyrs. இதுதான் நமக்கு ஒரு துன்புறுத்தலாக வருகிறது. நம்ம அப்படியாக இரத்த சாட்சியாக மரித்து போகிறோம். So as a dragon he looks frightening, but that is his weakest point because he has tried everything. Now he wants to get rid of you. அதாவது வலு சர்ப்பமாக இருக்கிறவன் அவன் என்ன செய்கிறான், எல்லாத்தையும் ட்ரை பண்ண பிறகு முடியலப்ப இப்ப வந்து உங்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி வருகிறான். Now every wicked person like Pharaoh and all of that, it will climax at the end with a man called the Antichrist. அதாவது இந்த பொல்லாத காரணங்கள் ராஜாக்களை நீங்க பார்க்கும் பொழுது பார்வோனின் போல இவருடைய முடிவு எங்க இருக்கும் என்று சொன்னால் அந்தி கிறிஸ்துவா தான் இருப்பார்கள். And all the persecution will climax in what is called the great tribulation. எல்லா துன்பம் எல்லா அப்படியாக காரியமும் ஒரு மகா உபத்திரத்தில் முடியும். That will be the last 3.5 years before Christ comes. அதாவது இதுதான் கடைசி கட்டமாக இயேசு வருவதற்கு முன்பாக. God will allow the devil to do the maximum that he can. When you read Revelation chapter 13, God will allow him to overcome the saints and to kill them. அதாவது வெளிப்படுத்தின விஷயம் 13ஆம் அதிகாரத்தை நன்றா வாசிப்பீர் என்று சொன்னால் ஆண்டவர் சத்ருவான அவன் செய்வதற்கு எல்லா பலத்தையும் கொடுப்பார். So we will see the dragon there. சோ அந்த இடத்துல ஒரு வலு சர்ப்பத்தை நாம் பார்ப்போம். But remember, he's a defeated enemy. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவன் தோற்கடிக்கப்பட்ட ஒரு சத்ருவான். With Christ we can overcome. Amen. கிறிஸ்துக்குள்ளாக நாம் எல்லோரும் மேற்கொள்ள முடியும். ஆமென். I'm going to stop here, so I'll take this part in the next sermon and talk about the hierarchy among demonic spirits. அதாவது இந்த இடத்துல நம்ம அப்படியாக முடிக்க போகிறோம். இந்த அடுத்த பகுதியானது இந்த சத்ருவானுக்கு என்னென்ன இடங்கள் இருக்கு என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். Anyhow, as we conclude, ஆனாலும் நம்ம முடிக்கையில் number 1, know your God. முதலாவதாக உங்களுடைய தேவன் யார் என்று அறிந்து கொள்ள, நம்ம தேவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். Know our God. He's a powerful God. நம்முடைய தேவன் யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னா அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். He is the creator. He is God. அவர் சிருஷ்டித்த தேவன், அவர் ஆண்டவர். Can you say amen to that? ஆமென் சொல்லுங்க சத்தமா. He is God. அவரே தேவன். Number 2, know your enemy. இரண்டாவது நம்முடைய சத்துருவன், நம்முடைய எதிரி யார் என்று தெரிய வேண்டும். According to the scriptures. வேதாகமத்தின் படித்து சரியா தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். Don't put him up, don't put him below the scriptures. அவனுக்கு எதுக்கோ மேலாக வைக்காம தரமட்டமா வைக்காம வேதாகமம் எங்க வைத்திருக்கிறதோ அந்த இடத்துல நம்ம வைக்க வேண்டும். Know that you are victorious in Christ. மூன்றாவதாக நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வெற்றி சிறக்க செய்கிறவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள். Amen. ஆமென். Number 4, be bold and resist the devil. நான்காவதாக தைரியமாக அவனை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். God bless you. Go in the strength God has given you and go and resist the devil and start doing spiritual warfare prayer. கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பதாக. தேவன் கொடுத்த பலத்தில் போய்ட்டு அவன் எந்தெந்த இடத்துல ஒடுக்க வேண்டுமோ நீங்கள் அப்படியாக அவனை காரியங்கள் செய்ய வேண்டுமோ செய்து நீங்கள் அப்படியாக தேவனுக்குள்ளாக வெற்றி சிறக்க செய்யலாம். Let me pray for you. Father, I pray for everyone here, Lord. I pray one for divine protection. I also pray they will realize and know the power and the authority you have given them, Father. I pray everybody will rise up in faith and boldness. They will resist the enemy. And I pray for parents, Lord, as they begin to do spiritual warfare, Father, that they will see results, oh Father. They will see results, above Father. Protect your people. Father, that as we rise up boldly and as we manifest the victory, your name will be glorified. We pray this in Jesus' name, and everyone say, Amen. Amen, amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக.